சார் என்ன கொஸ்டின்னா, முதல்வன் படத்தில் வந்த மாதிரி ஒன் டே சிஎம் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, இப்போ இந்த சொசைட்டியில் எந்த விஷயம் வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எந்த விஷயம் புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க சார்? சிஸ்டர், உங்களுக்கு தெரியும் நான் ஒரு சினிமா ஹீரோ இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நான் எப்பவும் ஃபிலிமி ஆன்சர் கொடுக்கவும் மாட்டேன். இந்த ஒரு நாள் சிஎம்ல பிரச்சனை என்னன்னாங்க, ரெண்டாவது நாள் வர சிஎம் நீங்கள் எடுத்த டெசிஷனை மாற்றிட்டு போயிடுவார். அதான் பிரச்சனை. இந்த ஒன் டே சிஎம்னுடைய பியூட்டி என்னன்னா, இந்த ஒன் டே சிஎம்ல பிரச்சனை என்னன்னாங்க, அது தெரியாதனமா சங்கர் ஒரு நாள் சிஎம் எடுத்துட்டார். பட் ரெண்டாவது நாள் யார் சிஎம் வந்தாருன்னு காட்டல. இந்தியாவில் வந்துங்க எவ்ரி டெசிஷன் யூ காட் டு கன்வின்ஸ் ஸ்டேக் ஹோல்டர். உதாரணத்துக்கு எனக்கு ஆசை வந்தோடனே டாஸ்மார்க் மூடணும். இப்போ உங்களோட கைத்தட்டல் கிடைக்கணும் என்ன சொல்லுவேன், கால் மேலே கால் போட்டு சிஸ்டர் 10-5க்கு சிஎம் ஆகிறோம், 10-7க்குள்ள இறங்குறோம், 10-8க்கு பேனா மூடிய திறக்கிறோம், 10-9க்கு ஃபைல இறக்குறோம், 10-10 கையெழுத்து போடுறோம், 10-12க்கு டாஸ்மார்க் கடையை மூடுறோம். இது சாத்தியமான்னு சொல்லுங்க. இல்லைங்க சிஸ்டர், எதுவுமே சாத்தியம் இல்லை, எதுவுமே சாத்தியம் இல்லை. எனக்கு டாஸ்மார்க்க மூடணும்னு ஆசை. நான் 3 இயர் பிளான் வச்சிருக்கேன். நீங்க கேட்குறேன் எதுக்கு நீ 3 இயர் பிளான்? டாஸ்மார்க்ல ஷட்டர் இருக்கு, இழுத்து மூட்டி ஒரு பூட போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா? அதுக்கு மேலே இதுக்கு 3 வருஷம் இல்லை. நான் டாஸ்மார்க்ல 16,000 எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்கள நடுத்தல் நிறுத்த முடியாது. I have to create an alternate employment for all the 16,000 people. Number 1. டெமோக்ரஸியில் ஒருத்தர் சொல்லுவார், சார் தமிழ்நாட்டில் குடிக்கிற கூட சுதந்திரம் இல்லையா சார்? இதெல்லாம் நார்த் கொரியாவா? திடீர்னு ஒருத்தர் சிஎம்மா வருவாராமா, நாங்களாம் குடிக்கூடாதுன்னு சொல்லுவாராமா, என்னையா நியாயமா? ஐ ஹாவ் டு கிவ் ஹிம் ஆர் ஹர் அண்ட் ஆல்டர்னேட் லிக்கர். சரிண்ணே, ஃபஸ்ட்டு கல்லு கடையை திறக்கிறேன், நீங்கள் கல்லு குடிச்சு பழகிக்குங்க. ஐ எம் பீயிங் வெரி ப்ராக்டிக்கல். ஃபர்ஸ்ட் இயர் 33% டாஸ்மார்க்கை முடிடுறோம், செகண்ட் இயர் 33% முடிடுறோம், தேர்ட் இயர் 33%. 3 வருஷத்துல மொத்தமா முடிடுவோம். கல்லு கடைகளை திறக்கிறோம். இட் இஸ் யுவர் விஷ் டு ட்ரிங்க் தட் ஆர்கானிக் திங் ஆர் நாட். பட் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குற டெமோக்ரஸி. எவ்ரிபடி நீட்ஸ் அ சாய்ஸ். உங்க சாய்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண எனக்கு என்ன உரிமை இருக்குங்க? பட் ஐ எம் சேயிங், இந்த கெமிக்கல் லிக்கரை குடிக்காதீங்க, குடல்லாம் புண்ணா போகும், இதை குடிக்காதீங்க, இதை குடிங்க. அட்லீஸ்ட் விவசாயிகளுக்கு லாபம் வரும். இன்னைக்கு ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க, 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள 19% ஆண்கள் குடிக்கிறவங்க மதுவுக்கு அடிமையாயிருக்கிறாங்க. அப்ப நீங்க 33% டாஸ்மார்க். இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை மூடிட்டாங்க. அரச வேக வேகமாக திறந்தாங்க. பார்த்தீங்களா? வெளியே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க செக்யூரிட்டி இருப்பாங்க. சாப்பாட்டுக்கே வழி இருக்கா, 2 போலீஸ் செக்யூரிட்டியை போட்டு தொடரா டாஸ்மார்க்னு சொல்லிட்டு அதில் கியூல சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு ரவுண்டை போட்டு நீ நெல்லு, 10 மீட்டர் தள்ளி தம்பி நீ நெல்லு, 10 மீட்டர் தள்ளி நீ நெல்லு, யாரும் பிரச்சனை இல்லாமல் கியூல போய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக மார்க் பண்ணி ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இதானே வேலை, டாஸ்மார்க்கை திறந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் போட்டு போலீஸை போட்டு விற்கிறீங்கன்னு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, மதுவுக்கு அடிக்ட் ஆனவன் நீங்க டாஸ்மார்க் கடையை மூணுனா எங்க போவாங்க? அவங்க ஹீஸ் அடிக்டட். கஞ்சாக்கு போவாங்களா? அதர் நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் போவாங்களா? ஸோ நீங்கள் 33% கடையை மூடும் பொழுது ஐ ஹாவ் டு கிரியேட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஆல்சோ பேரலி. ஏன்னா டிஅடிக்ட் பண்ணணும், அவ்வளோ பேரை டிஅடிக்ட் பண்ணணும். அதனால இந்த ஒரு கையெழுத்துலாம் நம்பிக்கை இல்லை சிஸ்டர். நான் இவ்வளோ தூரம் யோசிச்சு பண்ணுறாள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா ரூட்டுக்கு போய் அதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன, அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறது, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி சொதப்பாமல் பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணணும் சிஸ்டர். எனக்கு டாஸ்மார்க் கையெழுத்து போடணும், ஆனால் டக்குன்னு போட முடியாது. ப்ரிப்பேர் பண்ணி செக்ரட்டரிஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் இந்த லிக்கர் கம்பெனியில் லாபி பண்ணுவான். ஆனால் அவன் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறான். ஓ, அண்ணாமலை வந்தால் எனக்கு 1000 கோடி ரூபா ரெவன்யூ போச்சு, அப்போ 500 கோடி ரூபா போட்டு அண்ணாமலையே தோக்கடி. அதையும் ஸ்ட்ரகிள் பண்ணி அதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதனால் லெட் அஸ் பி பேஷண்ட். பிகாஸ் இது கவர்மெண்ட். ஏதாச்சும் ஒரு டெசிஷன் அவசரம் எடுத்தீங்கன்னா சம்படி வில் டை. அதனால் கவர்மெண்ட்டில் எப்பவுமே முடிவு எடுக்கும் பொழுது யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணுங்க. ஸ்லோவாக இருந்தாலும் ஃபேமாக இருக்கணும். நீங்கள் முடிவு எடுத்து 2 நாள் கழிச்சு மாற்றக்கூடாது. பி ஸ்லோ, தப்பு கிடையாது. உடனே எடுக்கிற முடிவை 2 நாள் யோசிச்சு எடுங்க. ஆனால் முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஃபேமாக இருங்க. அதனால் ஒரு நாளாக முதலமைச்சராக வாய்ப்பு கிடைச்சதுனால் என்னால் என்ன செய்ய முடியும்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1 லட்சம் நேர்மையான அரசு அதிகாரிகள் இடத்துல உட்கார வச்சு அவங்க கிட்ட 1 மணி நேரம் பேசுவேன். அது என்னுடைய
முதல் வேலையா இருக்கும். ஆனா யாரும் அவங்ககிட்ட பேசவே இல்லை இதுவரைக்கும். யாரும் அவங்ககிட்ட பேசவே இல்லை. அவங்ககிட்ட யாரும் பேசவே இல்லை. அவங்கள 1,00,000 பேர் உட்கார வச்சு பேசுவோம். That people of Tamil Nadu should see who are the honest officers of the state. அதை என்னால் செய்ய முடியும் சிஸ்டர். அதை தவிர வேற எதுவும் சத்தியமா செய்ய முடியாது. சூப்பர். யா women safety, child abuse, இதெல்லாம் வந்து இது அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதுக்கான தண்டனை வந்து இனிமே வந்து கரெக்டாக கொடுக்கறது இல்லை. ஸோ அதை கடுமையாக்கணும் அப்படின்றத அவங்க பேசுகிறாங்க. குறிப்பா crime against women and children, some of the toughest punishment should be reserved for people who commit crime against children and women. இது வந்து சொசைட்டிக்கு ஒரு பெஞ்ச்மார்க் டெஸ்ட். சொசைட்டி ஹஸ் டு பாஸ் திஸ் டெஸ்ட். இந்த பெண்கள் மேல குழந்தைகள் மேல கை வைக்கிறாங்க இல்லைங்களா, மிக மிக கடுமையான சட்டம் அவர்கள் மீது பாயணும். இது வந்துங்க ஒரு சொசைட்டிக்கு நம்ம வைக்கிற டெஸ்ட். சொசைட்டி அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். போக்சோ பிலோ 18 இயர்ஸ் அஃபென்சஸ், உமன் மேல பாடிலி ஹார்ம். ஏன் நான் திரும்ப திரும்ப சில்ட்ரன் நான் சொல்றேன்னாங்க சிஸ்டர், 10 குழந்தைக்கு அபியூஸ் நடந்தா 2 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகும். 8 குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. குட் டச் தெரியாது, பேட் டச் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ல இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. 90% ஆஃப் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் are committed by their relatives or friends or some family known to their family. லாங் வே சிஸ்டர். அது பேச ஆரம்பிச்சா 2 நாள் பேசும். போலீஸ் அனுபவம் எல்லாம் சரி பண்ணணும். ஆண்டவர் ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்கும்போது எல்லாத்தையும் சரி பண்ணணும்.